பர்க் ஆப்ல இருந்து எப்படி மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது, எப்படி மணி ஆட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க உங்களுடைய பழைய அக்கவுண்ட் அல் ஜசீராவா இருக்கட்டும், அல் ராஜா இருக்கட்டும், ரியாத் பேங்கா இருக்கட்டும், SNBயா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எப்படி மணி ஆட் பண்றதுன்னு பாத்துக்கோங்க. பர்க் ஆப்ல இருந்து எப்படி மணி லைவா டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கறத உங்களுக்காக நான் என் அக்கவுண்ட்ல இருந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க மொபைல்ல பர்க் ஆப்பை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு போட்ட உடனே பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்டுக்குள்ள போயிடும். ஆல்ரெடி என் அக்கௌண்ட்ல 50 ரியால் இருக்கு. இப்ப அதர் அக்கௌண்ட்ல இருந்து எப்படி 50 ரியால ஆட் பண்றேன்னு பாருங்க. டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு ஆட் மணின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்டர் அமௌண்ட் 50 ரியால் டைப் பண்றேன். ஆல்ரெடி நான் கார்டு ஆட் பண்ணிருக்கேன். நீங்க ஆட் நியூ கார்டு கொடுங்க. கீழே உங்க நேம் ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கார்டினுடைய 16 நம்பரை போட்டுட்டு எக்ஸ்பைரி டேட், அதுக்கப்புறம் CV நம்பர் போட்டுட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பேங்க்ல உங்களுக்கு OTP நம்பர் கொடுப்பாங்க. அந்த OTP நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணீங்கன்னா போதும். ஃபியூ மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மணி டிரான்ஸ்பர் ஆயிரும், ஆட் ஆயிரும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் மக்களே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, ATM கார்டு இருந்தா போதும். கார்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர், CV நம்பர், எக்ஸ்பைரி டேட், இதை மூணையும் வச்சு இந்த மெத்தடில் நீங்க மணி டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, வீடியோவை சவுதியில் இருக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு தட்டி விடுங்க. மறக்காம நம்ம இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க மக்களே.